ஹாய் ராதிகா மேடம். ஹே ரகு, நீயா? ஆ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? ம் சரி, உள்ள வா. ம் உக்காரு. ம் உக்காரு. சொல்லு, என்ன விஷயமா பேசணும்? எனக்கு மேக்ஸ் சரியா வராததுனால 2-3 தடவை ஃபெயில் ஆயிட்டேன் மேடம். அதனால தான் உங்ககிட்ட டியூஷனுக்கு வரலான்னு நினைக்கிறேன் மேடம். உங்களுக்கு ஓகேனா நாளையில இருந்தே நான் டியூஷனுக்கு வந்துடுறேன் மேடம். டியூஷனா? ம் சரி இரு, நான் உள்ள போய் டீ எடுத்துட்டு வரேன். சரி. இந்தா டீ குடி. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. சரி, என்ன சப்ஜெக்ட்லாம் டியூஷன் எடுக்கணும்? அதான் மேடம், ஏற்கனவே சொன்னேன்ல, நான் மேக்ஸ்ல மட்டும்தான் ரொம்ப வீக்கா இருக்கேன். நீங்க எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அதுக்கு இல்ல, மேக்ஸ் மட்டும்தான்ற. ஆமா ராதிகா மேடம், ப்ளீஸ். எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கேன் மேம். நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேக்ஸ்லயும் நல்ல மார்க் எடுத்துருவேன் மேடம். நீங்க எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மேம். இல்லனா நான் ஃபெயில் ஆயிடுவேன். எப்படியாவது நீங்க தான் கொஞ்சம் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்து பாஸ் ஆக வைக்கணுங்க. அப்படியா? என்னாச்சு மேடம்? எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அதில்ல ரகு, நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வீட்டு வேலையே நிறைய இருக்கும். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஆனா நீ என்னமோ நான் தான் டியூஷன் எடுக்கணும்னு அடம் பிடிக்கிற. உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா இல்லையான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இவ்வளவு சொல்லியும் இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க மட்டும் டியூஷன் சொல்லி தரலனா நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன் மேடம். எனக்காக டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் டியூஷன் சொல்லி தரலாம்ல? ஆம், அப்படியா? சரி, நீ இவ்ளோ தூரம் கேட்டுக்கறதுனால